சரீரமானது 3 வகையான கலவை. ஒன்று பிசிக்கல் பாடி சொல்லுவாங்க, பிசிக்கல் பாடி, கெமிக்கல் பாடி, மைண்ட் பாடி சொல்லுவாங்க. அதாவது பார்க்கக்கூடிய உடல், அப்புறம் ரசாயன உடம்பு, மனம் சார்ந்த உடம்பு. இதை எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும்னாக்கா, ஒரு மனுஷனுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சுகர் உள்ள ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலில் அடிபடுறோம். இந்த எக்ஸாம்பிள் கட்டவரில் அடிபட்டுச்சுனாக்கா இது பிசிக்கல் டேமேஜ். ஒருவேளை எனக்குள் இந்த கெமிக்கல் பாடி லெவல நான் பேச முடியுங்களா, 3 வகையான அந்த காற்று, சூடு, கோல்டு, இது 3 சேர்ந்தா நாம சொல்லியிருந்தேன். அப்படின்போது இந்த 3க்குள்ளே பல வகையான ரசாயன இயக்கம் நம்மளுக்குள்ள இருக்குது. அது அவங்களுக்கு வேற சப்ஜெக்டா தெரிய சொல்றாங்க. ஆழமான உடம்பு என்ன வகையான கெமிக்கல் கொடுத்து தேவன் எப்படி மட்டும் சிருஷ்டிச்சாரு, இந்த கிட்னியுடைய ப்ரோசஸ் என்ன, லிவருடைய ப்ரோசஸ் என்ன, ஹார்ட்டுடைய ப்ரோசஸ் என்ன சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதிவேகத்துல இருக்கு, நம்ம சொல்லி தரோம். அப்ப இந்த பிசிக்கல் பாடியில ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா, கெமிக்கல் பாடி சரியில்லைனாக்கா, இந்த வாய்வு, கோல்டு ஹீட், இது 3 ஈக்குவல் இல்லைனாக்கா அந்த காயம் உடனே ஆறாது. இரண்டாவது, இது ரெண்டும் இருக்கும்போது மனதில் துக்கம் ஏற்பட்டால், இந்த பக்கம் வருத்தம், கவலை, பயம் ஏற்பட்டு விட்டால் அந்த காயம் ஆறாது. சோ மனம், உடல், இந்த மனம், இந்த கெமிக்கல், இந்த உடல், இது 3 சமநிலையில் வச்சுக்கிட்டா மட்டும் ஒரு மனுஷனோட பூமியில் ஆரோக்கியமா இருக்க முடியும்.